Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 20 years of field இருக்காங்க. Experienced faculty, free uniform, notebooks, hostel, படிக்கும்போது part time job வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. திமுக இடத்துல தாவேகா. திடீர்னு எப்படி சொல்றீங்க? பாஜக எதிர்ப்புங்கிற பேர்ல சந்தர்ப்பவாதம், நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம் எல்லாத்தையுமே செய்து அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய கட்சிகள் தாவேகா பின்னாடி. சரி, இப்ப தகுதி தராதரம் பாக்குறாங்களா? ஒரு சின்ன பையன் கிட்ட நான் தோத்துட்டேன், தோல்வியை சகிக்க முடியாத சூழலுங்கிறது ஏன்? ஸ்டாலினை தோற்கடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எதிரா பார்க்கல. இதுதான் கேள்வி வருது சார். களத்துல ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டின்னு எல்லா பிரச்சாரங்களையும் வைக்கிறப்ப ஏன் அந்த இடத்த ஜோசப் விஜயா எடப்பாடி கே பழனிசாமி பார்த்தா நாம எடப்பாடி பழனிசாமியை தான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவரை தான் முதல் எதிரியா வச்சு. ஆனா மோடி விரும்புறார், மோடி ஸ்டாலினை விரும்புறார். காங்கிரஸ் துரோக கட்சிங்கிறத மோடி சொன்னார். எந்த பாயிண்ட்ல பாஜகவுக்கு அவ்வளவு வளர்ச்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பாருங்க தம்பி, இந்துக்கள் ஏமாளிகள் அல்ல. மோடி விரும்புறார், ஸ்டாலின் தான் முடிவு சொல்லணும். ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் பரிமளா அன்கு குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறீங்களா? சார், என்ன நடக்குது? திமுக கூட்டணியில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜயுடைய அந்த வருகை, தாவேகாவுடைய அரசு. டெல்லியில் இந்தியா கூட்டணியிலையும் ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? திமுகவுக்கு இன்னும் ஓயாம ஒப்பாரி வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு திமுக. என்னதான் நடக்குது? திமுக இடத்துல தாவேகா. திடீர்னு எப்படி சொல்றீங்க? திமுகவை சுத்தி இந்த சந்தர்ப்பவாத கட்சிகள், பாஜக எதிர்ப்புங்கிற பேர்ல சந்தர்ப்பவாதம், நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம் எல்லாத்தையுமே செய்து அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய கட்சிகள் தாவேகா பின்னாடி. ஒரே வாரத்துல பதில சொல்லிட்டா எப்படி? திமுகவுடைய நிலைமை அவ்வளவுதானா? அரசியல்ல 98ஆம் ஆண்டு தோக்கும்னு கலைஞர் போனாருன்னு நினைக்கல. ஒரு புதிய சக்தியா தமிழ் மண்ணில் வாஜ்பாயை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க. பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாகன்னாங்க. அடிச்சிட்டாங்க. 30 சீட்டு, கோவை குண்டு வெடிப்பு எல்லாமே ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. முக்குலத்தோர், வெள்ளாள கவுண்டர், தம்பித்துறையிலிருந்து சேடப்பட்டி முத்தியாவிலிருந்து முக்குலத்தோர் பேக்கிங், வெள்ளாள கவுண்டர் பேக்கிங், பிராமின் பேக்கிங், வாஜ்பாயிலிருந்து ஜெயலலிதா வர இந்து நாடார் பேக்கிங், பாஜக தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மீட்பு, நாயுடு பேக்கிங் அண்ணன் வைகோ, வன்னியர் பேக்கிங் டாக்டர் ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி. ஸோ இந்த பிராமின் பேக்கிங்கோட சுப்பிரமணிய சாமியும் சேர்த்துடுங்க. ஸோ திமுக தமாக காங்கிரஸ், திமுக தமாக கிறிஸ்தவ முஸ்லீம் அணிக்கு எதிராக இந்து ஜாதிகளை ஒன்றிணைச்சாங்க ஜெயலலிதா அம்மையார். தைரியமா கன்னியாகுப்த பிராமின் வாஜ்பாயை முன்னிறுத்தினாங்க. வாழ்க்கையிலே தன்னை தவிர அவங்க இன்னொருத்தரை முன்னிறுத்தினது அடல் பிகாரி வாஜ்பாயை தான். அதுவும் பாமக துணைத் தலைவரா எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு நாம கேட்டதை தான் அடுத்த நாள் தினத்தந்தில அறிக்கையை போட்டிருந்தான். அடுத்த நாள் தூத்துக்குடி கூட்டத்தில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருங்கிறத கேட்டாங்க. இதை தாண்டி எந்த தேர்தலையும் தன்னை தவிர இன்னொருத்தரை ஜெயலலிதா முன்னிறுத்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களே பர்கூரில் தோற்ற பிறகு இந்த முயற்சியில் அவங்க ஒரு தமிழ் மண்ணில் ஒரு நியூ ட்ரெண்டை செட் பண்ணி வெற்றி பெற்றாங்க. ஸோ அரசியல் களத்துக்குள்ள திமுக விழும் எழும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் திமுக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அதை டிசைட் பண்ணிட்டு போயிட்டு பாஜக எதிர்ப்பு செத்துட்டு, மோடி எதிர்ப்பு செத்துட்டு. சரி, இப்போ இந்த கள நிலவரங்களை பார்க்கிறப்ப திமுகவுடைய தோல்விகள் பலமுறை அவங்க சந்திச்சிருக்கலாம், வெற்றிகள் பலமுறை சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த தோல்வியை சகிக்க முடியாத சூழல்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், எல்லாருமே கதறாங்களே சார். ஏன் இந்த கதறல் தேவையாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, எதிர்பாராத தோல்விதான். நானே ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டா 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேல இருப்பாங்க நான் உறுதியா நம்பினேன். மூணாவது ஒரு சக்தி வரும்போது அந்த சக்தியால திமுக வெற்றியே காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான். ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்து 25 திமுக,
விசிக 0.7, மதிமுக 0.9, கம்யூனிஸ்ட் அரைக்கும் கீழே, காங்கிரஸ் 4.3, அதுவும் வாசம் போன முறை அதுலேயும் கொஞ்சம் குறைவு. அப்போ வந்து 25, 30, 33 விழுக்காடு தான் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்து தான் 53 வந்து ஒரு காம்பினேஷன் கமிஸ்டில் ஏறி வந்தது. 3வது ஒருத்தர் வரும்போது அது 40க்கு குறையாது, 38க்கு குறையாது. 3வது வர்றவர் வந்து 27 to 30 தாண்ட மாட்டாரு. அப்போ வந்து 10 விழுக்காடு டிஃபரன்ஸ்ல 200 சீட்டு திமுக வரும். இதுதான் எல்லாரோட பார்வையா இருந்தது. இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்கிற மனப்பான்மை வரமாட்டேங்குதுங்களா? அப்போ அந்த காரணம் ஏங்கிற ஒரு கேள்வி சுத்துது இல்லை சார் இந்த அரசியல்ல? நீங்களே விவாத ஊடகங்கள்ல பேசுறப்ப கூட எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த தோல்வியை சகிக்க முடியாத சூழலுங்கிறது ஏன் திமுகவுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதான் காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட். அது போலரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல போலரைஸ் பண்ணல. நான் வந்து குறை சொல்ல விரும்பல. ஏன்னா நானே 10 விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்கும், 200 சீட்டு வருங்கிறத சொன்ன பிறகு நான் குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அந்த காம்பினேஷன் கமிஸ்ட்ரியை ராகுல் காந்தி அடிச்சிருக்கிறார், திட்டமிட்டு அடிச்சிருக்கிறார். சார் இப்போ தகுதி தராதரம் பார்க்குறாங்களா? ஒரு சின்ன பையன்கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அரசியல்ல அது கிடையாது. ஜனநாயகம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கயஸ்தா சாஸ்திரி அவர் பிரதமர் காமராஜ் வீடு தேடி வந்து பார்த்தாரு, இந்திரா காந்தி வீடு தேடி வந்து பார்த்தாங்க. பிரதமர் பதவிக்குள்ள கௌரவம் நிலைநாட்டப்படணும், வராதிங்கன்னாரு. அந்த உயரத்தில் இருந்த ஒரு காமராஜர் அவரை ஒரு மாணவர் தலைவர், அரசியல் கட்சி கூட இல்லை, திமுக அடாப்ட் பண்ணாங்க. சீனிவாசன் தோக்கடிக்கலையா? ஸோ ஜனநாயகத்தில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. மக்கள் ஆதரிச்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்பார்க்கலனா ஜோசப் விஜயை வந்து கடுமையாக விமர்சிச்சவனா, ஆனா ஜோசப் விஜயா கே பழனிசாமியா பார்த்தா, எடப்பாடி கே பழனிசாமியான்னு பார்த்தா, நாம வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவரை தான் முதல் எதிரியா வச்சு நம்மளே களமாடணும். செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியை வீக்கன் பண்ணுவாங்கன்னா, நாம விஜய் வந்து அந்த இடத்துக்குள்ள வச்சு பார்க்கல, எதிரியா பார்க்கல. எதிரின்னா ஸ்டாலினை தோக்கடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எதிரியா பார்க்கல. இதுதான் கேள்வி வருது சார். களத்துல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு எல்லா பிரச்சாரங்களையும் வைக்கிறப்ப ஏன் அந்த இடத்த, அப்ப அது ஒரு அலட்சியம் தானே? அந்த அலட்சியத்தை ஏன் ஒத்துக்க மாட்டீங்க யாருமே? அவர் கிளைம் பண்றது நடந்துருச்சு. பட் அந்த இடத்துக்குள்ள இவரை எதிரியா பார்க்காம களமாடினாதான். இப்ப நாம வந்து ஒரு இன்னொரு இதை பார்த்தா, திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் நிக்கிறது அவருக்கு நல்லது, அவர் அடிக்கு நல்லது நம்ம சொன்னோம். கன்சால்டேட் ஆகும்னு சொன்னோம். திமுக தலைமையிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது திருமாவளவன் கூட்டணி ஆட்சி, டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சொல்றாரு. இது வந்து இடைநிலை ஜாதிகள், உடையார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை இவங்களை வந்து வன்னியர் அணியான அதிமுக பாமக அணியோட சேர்த்து விட்டுறோம், நம்ம அன்புமணி எடப்பாடி கிட்ட தோத்துறோம்னாங்க. அப்ப திருமாவளவன் நின்று இருந்தா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு கூடுதலா 2-3% ஓட்டு கன்சால்டேட் ஆயிருக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கு, கழக அணிக்கு. கன்சால்டேட் ஆகல. ஏன் கன்சால்டேட் ஆகல? திருமாவளவன் நின்னா அது ரிவர்ஸ் போலரைசேஷன்ல எடப்பாடி ஜெயித்துருவாருன்னு பயந்தாங்க. அப்ப எடப்பாடி எதிரியா நினைச்சு களமாடும் போது உள்ளுக்குள்ள விஜய் ஏறிட்டார். இந்த இடத்துல திருமாவை வந்து வெளியேற்றி இருந்தால், ஒருவேளை திமுக திருமாவை வெளியேற்றி விட்டு அன்புமணியை உள்ள சேர்த்திருந்தா ஒரு மாசிவான ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இப்ப ரெட்ரோஸ்பெக்டிவா பேசுறோம். ஏன்னா இப்போ நம்ம நியாயம் இல்ல. திருமாவளவனை எங்க அது அல்லங்க. இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவா என்ன வேணாலும் பேசலாம். திருமாவளவனை முழுமையா பயன்படுத்தி இருக்கணுங்கிறது தான். திருமாவளவனை நீங்க முழுமையா பயன்படுத்தி இருக்கணும். இல்ல சார், ஒரு திட்டம் இருக்குன்னா திருமாவளவன் எப்படி அந்த திட்டத்துல காங்கிரஸ் வந்து ஒரு திட்டம் போட்டு ஒரு சதியை செஞ்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்னு நான் கேட்கிறேன். அப்ப திருமாவளவன் வந்து மனம் இல்லாமல் தானே கூட்டணியில இருந்திருக்காரு? இல்லங்க, திருமாவளவன் வந்து நின்னாருல்ல காட்டுமன்னார் கோயில், அப்போ அவரை நிற்க வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அவரை நிற்காண்டான்னு அவரை டிஸ்கரேஜ் பண்ணி வெளியேற்றி இருக்க கூடாதுங்கிறேன். கண்டஸ்ட் பண்றதுல இருந்து வெளியேற்றி இருக்க கூடாதுங்கிறேன். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில்
பாஜக சார்பா பொன்னாருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கணும். அவர் 5.5 விழுக்காடு பாஜக வாக்கு கொண்டு வந்தவர், 2 எம்பியை ஜெயிக்க வச்சவர், அரங்கத்தில் இருந்த பாஜகவை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர், இந்து மாணவர் கல்வி உரிமை தொகை போட்டு இந்துக்கள் மத்தியில் எழுச்சி உண்டு பண்ணவர், 2 தடவை அமைச்சராக இருந்தவர். அப்போ அவருக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கணும். விளைவு என்னாச்சு? கன்னியாகுமரி மாவட்டத்திலே பாஜக 3வது போயிட்டு பொன்னாருக்கு டிக்கெட் கொடுத்து பவர்ஃபுல் ஃபைட்டை கொடுத்துருப்பாங்கன்னா அது பாஜக வர்சஸ் திமுக காங்கிரஸ் வந்திருக்கும், போலரைஸ் ஆயிருக்கும். பொன்னாரியை நீங்க ஒதுக்கும் போது, அண்ணாமலை தலைவர் போஸ்ட்ல இருந்து எடுக்கும் போது போலரைசேஷன் ஆகல. நீங்க வாய்ப்புகள் ஒருத்தருக்கு எப்படி வருதுங்கிற கதை நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி ஈரோடு கிழக்குல முதலியாரை விட்டு போலரைஸ் பண்ணாங்க, கூட்டணி கட்சிக்கு விட்டு அவர் இஷ்டம் போல செயல்பட்டாங்க. ஜாதி ரீதியான வாக்கு சதவீதங்களை பேசக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தல முற்றிலும் அது உடஞ்சி போச்சுல்ல, இனிமே அது செயல்படுமா? அது உடஞ்சு இனிமேதான் முஸ்லீம் லீக்கு மந்திரி போய் கொடுத்தாச்ச. 3 டிக்கெட் கொடுத்தாங்க முஸ்லீம் லீக்கு, 3 பேருமே முஸ்லீம். 2 டிக்கெட் கொடுத்தாங்க, 2 முஸ்லீம். ஒரு எம்பி கொடுத்தாங்க, அதுவும் முஸ்லீம். இப்போ அவங்க அமைச்சரவையில் ஷாஜகான் இருக்காங்க. என் நண்பர் தான் ஆபீஸுக்கு வந்திருக்கிறாரு. ஜெயிப்பீங்கன்னு, மும்முனை போட்டியில் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். அது இருமுனை போட்டியில் தோத்த மாதிரி தோக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். அமைச்சர் பதவியோட வந்துட்டு. பட் இது மதவாதம் இல்லையா? இந்துக்களுக்காக சனாதனத்தை பற்றி பேசுறது மதவாதம். இது என்ன வாதம்? அது எடுபடாது இல்லை இனிமே. ஏன்னா அது இந்தியாவில் எடுபட்டு இருக்குது இல்ல, தமிழ்நாட்டில் எடுபடாது இல்ல. அப்படி ஒரு சக்தியாக தானே விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டில் எடுபடுங்கிறேன். சார் அந்த மாதிரி ஒரு சக்தியாக சிங் யாதவ் கரசேவர்களை அடிச்சு கொண்டுதான் யூபியில் ஆட்சிக்கு வந்ததுங்கிறேன். பாஜகவுடைய அண்ணன் டெல்லியில திமுக இருந்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுது இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு உடைச்சு காட்டிருக்காரு விஜய். அப்ப வர அண்டர் டீலிங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்லுப்பா. சொல்லப்படுது சார், திமுக பலருமே சொல்றாங்க சார். என்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லு. பாஜக யூபியில கரசேவர்களை முலாயம் சிங் யாதவ் கொலை பண்ணாரு. விளைவு பாஜக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. இன்னைக்கு ஜோசப் விஜய் வந்திருக்கிறார், 7-8 கிறிஸ்டின் மந்திரி, 7-8 பறைய சமூக மந்திரி. நான் வரவேற்கிறேன், நான் பறையர்களை வரவேற்கிறேன். சொல்றேன், இப்ப சனாதனத்தை எதிர்ப்பதும் இல்ல ஒரு மதவாதத்தை எதிர்ப்பதும் தவறுன்னு சொல்றீங்களா உங்களுடைய பார்வையில? முலாயம் சிங் யாதவ் அவர் அரசியலை பண்ணாரு, பாஜக அவங்க அரசியலை பண்ணாங்க. எல்லா விளைவுக்கும் எதிர்விளைவு உண்டுன்னு தான் சொல்ல வர்றேன். நீங்க 3 டிக்கெட் முஸ்லீம் லீக் கொடுக்குறீங்க, 2 டிக்கெட் முஸ்லீம் கொடுக்குறீங்க, ஒரு எம்பி முஸ்லீம் கொடுக்குறீங்க, IUML முஸ்லீம் கூட்டணியில இருக்குது. இது மதவாதம் இல்லையா? இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல முலாயம் சிங் யாதவ் பண்ணதுலயும் தவறு இல்ல, வெற்றி பெற்றாரு. அதுக்கு ஒரு பின்விளைவு வந்தது இல்ல. பிரதிநிதித்துவம்ங்கிறது திமுக கிடைக்கலன்னு தான் பிசிக இத அடாப்ட் பண்ணிட்டாங்க. நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே சாமி. ஷாஜகான் என் நண்பர் தான், நவாஸ்கனி என் நண்பர் தான். அவங்க அதிகாரத்தில் வந்ததுல எனக்கு மகிழ்ச்சி தான். 67 அவங்க காயிதே மில்லத் சாஹிப் காலத்துல வாங்கிட்டு தானே இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய MM அப்துல்லா காதர் மொய்தீனை வஞ்சிக்க அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதாங்க, அதற்கு எதிர்விளைவு யூபியில பாஜக 4% இருந்து இன்னைக்கு 40% வந்திருக்குது இல்லையா? அந்த எதிர்விளைவு உண்டுன்னு தான் நான் சொல்ல வர்றேன். இல்ல அது அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை பாஜகவுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல சார் தாவேகா? அப்படியெல்லாம் இல்ல, தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கட்டு. 65 விழுக்காடு மக்கள் வெளியே இருக்காங்கல்ல, அதுல 60 விழுக்காடு இந்துக்கள் தானே. நீங்க ஜெயலலிதா ஏன் வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்க? நாம தான் 98ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு நாம தான் சொன்னோம். மிடாஸ் மவுண்ட் கூட அந்த பேப்பர் ரெஸ்பெக்டட் மேடம்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். உங்ககிட்ட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லை. நீங்க வாஜ்பாய பிரமிஸ்டா சொல்றதுல நஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தேர்தலுக்கு பிறகு முஸ்லீம் லீக், CPM, CPI, காங்கிரஸ் எல்லாம் தாவேக்கால குவிஞ்சதுனால எல்லாம் அங்க குவிஞ்சிட்டு. என்ன கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட கண்டு பயந்து யாரும் அரசியல் பண்ணாண்டாம். 98 ஜெயலலிதா எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு நல்ல கட்சி தான் வாஜ்பாய்னு அடிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி தைரியமா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு இடத்துல குவிஞ்சாச்சுன்னு நான் சொல்றேன். அது எந்த இடம் நான் கேட்கிறேன்? திமுகவா, முஸ்லீம் லீக், காங்கிரஸ், விசிகா, CPM, CPI இந்த இடம் தான். பாஜகவை எதிர்த்தால் ஒரு ஆபத்து தாவேக்காவுக்கு இருக்கு அப்படிங்கிறீங்களா? தாவேக்காவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. பாஜக வைத்தானே அவங்க ஜெயித்திருக்காங்க. ஜெயலலிதா வாஜ்பாய் முன்னிறுத்தி ஜெயிக்கல. தமிழ் மண்ணு தானே அது. கன்னியாகுமரி பிராமின்
வாஜ்பாயை முன்னிறுத்தி தானே கன்னியகுப்த பிராமின்னா மத்திய பிரதேசத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிராமண சமூகம். பகடி பிராமின்னா மலையில வாழக்கூடிய பிராமின்ஸ். சரஸ்வத் பிராமின்ஸ்னா அது ஒரு நுணுக்கமான ஒரு பிராமண சமுதாயம். டெண்டுல்கர், கவாஸ்கர், இந்த சரயவாரி, மல்லையா, இவங்கெல்லாம் சரஸ்வத் பிராமின்ஸ். தென் சேத் பிராமின்ஸ்னா இந்த கோவாவில் இருப்பாங்க, கிறிஸ்டின் கன்வெர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி கன்னியகுப்த பிராமின்ஸ்ங்கிறது வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வாஜ்பாய் வெற்றி பெற்றார். இன்னைக்கு ஒரு ஓபிசி மோடி இங்க வெற்றி பெற முடியல. ஆனா விஜய் வந்ததும், ஜோசப் விஜய் இங்க முதல்வரா வந்தது 98ல ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்த மாதிரி எதிர்காலத்துல மோடிக்கு இங்க ஒரு வாய்ப்பு வந்துட்டு நான் பாக்குறேன். யாரு? விஜய்னாலயா? விஜய் பிரதமரானது, சிஎம் ஆனது பாஜகவுக்கு 98ல வாஜ்பாய்க்கு. அது எந்த மோட்டிவ்ல சார் சொல்றீங்க? அன்னைக்கு இலக்கிறதுக்கு விஜய் வந்ததே வந்து பாசிசத்தை எதிர்க்க தான் நான் வரேங்கிறாரு. விஜய நான் சொல்லலைங்க, முலாயம் சிங் யாதவ் அப்படித்தானங்க ஜெயித்தாரு. முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக தானங்க பாஜக வந்தது. எந்த பாயிண்ட்ல பாஜகவுக்கு அவ்வளவு வளர்ச்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பாருங்க தம்பி. இந்துக்கள் ஏமாளிகள் அல்ல. இங்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக இதுக்காக பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் எல்லாம் தகர்ந்துட்டு ஸ்டாலினோட அந்த பாஜக எதிர்ப்பு உடஞ்சிடுச்சு. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு செத்துட்டு ஒட்டுமொத்த இந்துக்களும் விஜய் ஆதரிச்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல ஏமாங்க முலாயம் சிங் யாதவ் ஆதரிச்சு தானே தம்பி ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு கல்யாண் சிங் வராரு, யோகி வந்திருக்கிறாருங்களா தம்பி? நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுது சார். இப்ப அப்படிப்பட்ட நான் விஜயை குறை சொல்லலைங்க. விஜய் இந்துக்கள் ஓட்டெல்லாம் வாங்கிதான் வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர் விளைவு உண்டுன்னு தான் சொல்ல வர்றேன் நான். சரி சார், அது நம்ம இது ஸ்டாலின் அப்படித்தானே சொன்னாங்க. ஸ்டாலின் பாஜக எதிர்ப்புல தோத்துட்டாருல்ல, மோடி எதிர்ப்புல ஸ்டாலின் தோத்துட்டாருல்ல, இல்லாத இஷ்யூவை எடுத்து தோத்துட்டாருல்ல. இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த திமுக தோத்த ஸ்டாலினுக்கு விஜய்க்கு என்ன வழி? இப்ப வாஜ்பாயை முன்னிறுத்தி ஜெயலலிதா ஜெயித்ததுனால தானே கலைஞர் வந்து வாஜ்பாய ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி என்டிஏ வந்தாரு. நான் வரலாற்று சரியா தான் சொல்றேன். இப்போ அதே போல சார், இப்போ திமுக கூட்டணியில தொடர்ந்து சலசலப்புங்கிறது நீடிக்குது. சண்முகம் அவர்கள் நேற்றைய தினம் சொன்னாங்க, போய் நீங்க ஸ்டாலின் அந்த கேள்விகள்லாம் கேட்கணும், என்கிட்ட கேட்காதீங்கன்னாரு. அதே போல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 6 மாசம் காலம் இந்த ஆட்சி தாங்குமாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 3 மாசம் காலம் தாங்குறதே பெருசுங்கிற மாதிரி பேசினா, அதுக்கு சிபிஐலாம் வந்து இப்போ கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மதவாத ஆட்கள் எல்லாம் தாவேக அணியில போய் குவிஞ்சிட்டாங்க. திமுகவோட இருந்தவங்க திமுகவை கைவிட்டு போயிட்டாங்க. திமுக பாஜக எதிர்ப்புன்னு தோத்துட்டு, பாஜக எதிர்ப்புல 3 எலெக்ஷன்ல ஜெயித்த திமுக இப்ப தோத்துட்டு, கலைஞர் 98ல ஜெயலலிதா தோத்தது மாதிரி புரிஞ்சவங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டிங்கிறப்ப எடுக்கிறப்ப அது தோல்விக்கான முகமா தெரிஞ்சிருச்சு. அப்படிதானே சொல்ல வரீங்க? தோத்து போச்சு. 3 தடவை ஜெயித்தது 4வது தடவை தோத்து போச்சு. எருமை தோத்து போனும் போது கூட இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. தோத்ததும் காங்கிரஸ்க்கு எதிராக மம்தாவுடைய ஒரு தரப்பும் உதயநிதி புகைப்படம் போட்டு ஒரு பேனரு, பினராயி விஜயன் போட்டு ஒரு புகைப்படமும், அப்புறம் கெஜ்ரிவால் அணியில ஒரு புகைப்படம் வச்சு ஒரு பேனர்லாம் வச்சிருக்காங்க. ராகுலுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக இந்த திமுக மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் அணி திரள்றதை எப்படி பாக்குறீங்க? அப்படித்தான் திரளுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 3 சீட்டு காங்கிரஸ் ஜெயித்திருக்கு. 3 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டு எடுத்திருக்கு. பாய் அதுல 2 பேரும் முஸ்லிம் சகோதரர்கள். நான் கரெக்டா தான் பேசுவேன். நீ 2 எம்எல்ஏ, உனக்கு 2 மால்டா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள முஸ்லிம்ஸ், உன் கட்சி முஸ்லீம் கட்சி ஆயிட்டு, அது 3 விழுக்காடு ஓட்டு தான். அசாம்ல நீ 18-19 எம்எல்ஏ ஜெயித்திருக்கீங்க. 18 எம்எல்ஏ முஸ்லீம், 1 எம்எல்ஏ ரிசர்வ் தொகுதியில முஸ்லீம் சகோதரர் நிற்க முடியாது. ரிசர்வ் தொகுதியில் அட்டர்னி பிரிவு சகோதரர், முஸ்லீம் மெஜாரிட்டி தொகுதி. அப்போ 19 உங்களுக்கு முஸ்லீம் தான். உங்க கட்சி முஸ்லீம் கட்சி மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் இந்தியாவில் பல மாநிலத்தில் உங்க நிலைமை. இங்கேயும் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை தாவேக கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அரசியலை பண்றீங்க. அப்படி பண்ணி தான் ஜெயலலிதா அதுக்கு எதிர்வினையாட்டு வந்து 96க்கு மேல நம்மகிட்ட இழக்கிறதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீமும் இல்லைன்னு கருதி தான் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாம எங்க கட்டுவாங்க, காமன் சிவில் கோடு வேணும், எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு 30 சீட் எடுத்து தமிழ் மண்ணில் ஜெயித்தாங்க. அப்ப அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க எல்லாம் திட்டமிட்டு ஸ்டாலினை நெருக்கி தள்ளிட்டீங்க. சார், இப்போ ஒருவேளை பல இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து, கலைஞர் எடுத்த முடிவை ஸ்டாலின் எடுப்பாரா, 29இல் பாஜகவுடன் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள்லாம் பரவலா பேசப்படுது. இப்போ போகின்ற பாதையை பார்க்கிறப்ப அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி சூழல் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஸ்டாலின் ஏத்துக்கல.
உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறாரு. அவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை எதிர்த்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை தட்டி தூக்கிடுவாருன்னதும் முஸ்தபா பாயை விட்டு தாவேக்காவும் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவங்களோட பொசிஷன். அவங்க கூட இன்னைக்கு தமீமுன் அன்சாரி இருக்கிறாரு, நம்ம நண்பர் ஜவஹர்லா இருக்கிறாப்புல, எல்லாமே இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா மோடி விரும்புறார், மோடி ஸ்டாலினை விரும்புறார். காங்கிரஸ் துரோக கட்சிங்கிறத மோடி சொன்னார் பலமுறை. பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுணி காங்கிரஸ் சொன்னார். ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணி நம்பிக்கை துரோகம், நாணயமற்ற கட்சி காங்கிரஸ்ங்கிறத மோடி சொன்னார். எமர்ஜென்சியை கொண்டு வந்து ஜனநாயக உரிமைகளை பறிச்ச கட்சி காங்கிரஸ் சொன்னார். எத்தனையோ உதவி பண்ணி உங்களை கழுத்தை அறுத்துட்டான் காங்கிரஸ்காரன்னு பெங்களூர்ல மோடி வெளிப்படையா பேசினார். எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மகன் என்பதனால் எமர்ஜென்சியில ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் மோடி சொன்னார். மோடி விரும்புறார், ஸ்டாலின் தான் முடிவு சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார்.